கார்ட்ஸ் போடுறோம். ஸோ குட்டி பையனும் வந்து எங்கள் டேபிளில் இந்த கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன கார்டு போட்டதுக்கு so many people are giving back so much love. Very old kind of design. டெக்கரேஷன் ஏன் விண்டோ கிட்ட நிற்க வச்சிருக்கேன்னா இதை ஆன் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்பர்ஸ்க்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க கொஞ்சம் பேருக்கு மட்டும், எங்களுக்கு ரொம்ப பேர் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு ஒரு 50 பீப்புளுக்கு மட்டும் கார்ட்ஸ் போடுறோம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் விற்கும், நிறைய இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது பாருங்க, எல்லாமே க்யூட்டாக இருக்குது. சும்மா சிம்பிளான கார்டு தான், ஒன்றும் ஃபேன்சியாலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர், அவ்வளோதான். ஸோ இந்த கார்டில் வந்து நாங்கள் அழகாக வந்து மித்ரா ஃபில் பண்ணி எழுதுவா. இப்போ டியர் நெய்பர் அப்படின்னு போட்டு இந்த என்வலப்குள்ளே வந்து அங்கே எல்லாருக்கும் கார்டோடு சேர்த்து இந்த கேண்டி ஸ்டிக்ஸ் விற்கும். இது வந்து இது சும்மா லாலிஸ் மாதிரி சப்புறது, இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டாஃபீஸ். ஸோ ஒரு என்வலப்பில் இது ரெண்டுத்தையும் போட்டு நாங்கள் சீல் பண்ணி அவங்களோட லெட்டர் பாக்ஸில் போட்டுருவோம். ஸோ அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். நம்ம வந்து ஹங்க்ரி ஜாக்ஸ் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா KFC இருக்குது. ஸோ ஹங்க்ரி ஜாக்ஸ் வந்து KFC மாதிரியே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ட். இங்கே வந்து பர்கர்ஸ் நல்லாயிருக்கும். மெக்டானல்ட்ஸோட இது ரொம்ப பெட்டர், KFCயோட 1000 டைம்ஸ் பெட்டர். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். KFCலாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். சாலட் அந்த மாதிரி வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மீல் 2 மீல் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து $6 $7 தான். ஒரு ட்ரிங்க்கு, ஒரு குட்டி இது பாருங்க ட்ரம்ஸ்டிக் ஐஸ்கிரீமு, அப்புறம் ஒரு பர்கர், சிப்ஸு, இதெல்லாம் எல்லாம் குட்டி குட்டி சிப்ஸ் எல்லாம் வரும் அதில். எல்லாமே வந்து குட்டி மீல். அண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்து $6 $7 தான். அண்ட் ஒரு பர்கரோடு வரும். ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம், பெரிய ட்ரிங்க் வாங்கிக்கலாம். அது இன்னொரு $1 $2 ஆகும். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு மற்ற இடத்தோட மற்ற ஃபாஸ்ட் ஃபுட்டோட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். ஹங்க்ரி ஜாக்ஸ், KFCலாம் பெஸ்ட்டு. அதெல்லாம் ஏதாவது ஒரு 2 ஐட்டம் வாங்கி சாப்பிட்லாம். பட் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. KFCயில் ரொம்ப சாகியாக இருக்குது. அப்படியே எப்போ போட்டு ஆடி போட்ட சிப்ஸை கொடுப்பான். நல்லா இருக்குது சிப்ஸு. ஓகே, நம்ம சாப்பிட்டு வெளில வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே விலை ரொம்ப கம்மி தான். பட் சைஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. நாங்கள் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் ஹங்க்ரி ஜாக்ஸ் வந்து. நல்லா இருக்குது, பட் சைஸ் குறைச்சிட்டாங்க. இன்னுமே வந்து பெட்டர் தென் KFC அண்ட் மெக்டானல்ட்ஸ் தான் சொல்வேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பி இங்கே வெளில போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலி நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால் இப்போவே வந்து ஷாப்பிங் பண்ணிடலான்னு இருக்கோம். க்ராசரி ஷாப்பிங் இல்லை, ஏன்னா 2 நாளைக்கு கடை கிடையாது. க்ராசரி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வெளில போகணும். இப்போ அடுத்தது எனக்கு வீட்டுக்கு இஷ்டம் இல்லை. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹாஃப் டே தான் ஒர்க் இருந்துச்சு. உங்களுக்கு அது கூட இல்லைல்ல, அது கூட இல்லை இவருக்கு. ஹாஃப் டே ஒர்க்குமே நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் லேப்டாப் முன்னாடி. நேற்று வந்து எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிடுறோம், எதுக்கு ஹாஃப் டேக்கு ஆஃபீஸ் வந்துட்டு போகணும் அப்படின்னோம். ஓகே பண்ணிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லோரும் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணோம். ஒர்க் பண்ணுவோம் இல்லையோ லேப்டாப் எல்லோரும் ஆன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ராசரி வாங்கிட்டு, ஏன்னா 5 மணிக்கு கடை மூடிடுவோம், அது வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு ஜாலியாக தான் செய்யலாம். கிறிஸ்மஸோட இந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு இருக்க கலர் இருக்கு சான்ஸே இல்லை. இங்கே கிறிஸ்மஸ் ஈவை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மின்னாள் வந்து நமக்கு தீபாவளிக்கு மின்னாள் மாதிரி எப்படி பலகாரம்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கிறிஸ்மஸ்க்கு மின்னாள் வந்து உண்மையிலேயே இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கே வா அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் சென்டர் வந்திருக்கோம். செம்ம க்ரௌடு, காரெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, கடையெல்லாம் மூடிடும்.
ஸோ கிறிஸ்மஸ் டே அண்ட் பாக்ஸிங் டே தான் 25th and 26th வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி முதலே வந்துடணும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இந்த க்ரௌடு. நார்மலாக எவ்ரி இயர் இந்த டைமுக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்காது. பிகாஸ் யாருமே ஊரில் இருக்க மாட்டாங்க. யாராவது போய் டிசம்பர் ஹாலிடேஸ்க்கு போய் அட்லைட்டில் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யாருமே அட்லைட்டில் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வேறு ஊருக்கு போயிடுவாங்க. இல்லாட்டி நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து அட்லைட் ரொம்ப குவைட்டாக இருக்கும். இந்த டைம் எங்கே ஆப்ஷன் கிடையாது. ஸோ சவுத் ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே இருந்தால் வேண்டிய கட்டாயம். அதனால் எல்லோரும் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லாட்டி இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ க்ரௌடடாக இருக்காது. வந்திருக்கோம். ஸோ ப்ரீ கிறிஸ்மஸ் ஷாப்பிங், கிறிஸ்மஸ்க்காக வந்து எல்லோரும் அடித்து முடிச்சு ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, சூப்பர் மார்க்கெட் பிகாஸ் செம்ம க்ரௌடு. கிறிஸ்மஸ்க்காக எல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 2 நாள் கடை வேறு கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் கடைன்னு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பால் தயிர் இருந்தால் போதும். சிக்கன்லாம் போயிட்டே இருக்குது. பட் போக போக ஸ்டாக் லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு பார்பிக்யூ பார்ட்டி வச்சு வைப்போம். அதனால் நல்ல பெரிய இதில் பார்த்திங்கன்னா பெரிய பேக் வரும். ஸோ இது கிட்டத்தட்ட இது 1.5 கிலோ. அண்ட் வேறு என்ன எடுக்கலாம்? ஸோ நான் இது எடுப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று பார்பிக்யூ பண்ணுவேன், இல்லாட்டி வந்து பிரியாணி செஞ்சுருவேன். தைஃபெல்லாம் சூப்பராக இருக்கும். 1.5 கிலோ சரியாகவும் இருக்கும். வேறு சாசேஜ் எடுக்கலாமா? சாசேஜ் இது சாசேஜ். ஓகே, இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். சிக்கன் சாசேஜ் எனி 2 for 10. ஸோ பார்த்தீங்கன்னா 8 சாசேஜ் வரும். ஒன்று எடுத்தால் வந்து 550. 8 பேக் பத்தாது, நம்ம 2 எடுக்கலாம். ஸோ 2 எடுத்தால் $10. நம்ம வந்து சிக்கன் சாசேஜ் 2 பேக் எடுக்கிறோம். 2 வாங்கினா $10. நான் வந்து 2 நாள் லீவ் நினச்சேன். ஆக்சுவலி கிறிஸ்மஸ் டே 10 நாள் லீவ் ஓப்பனா, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் லாக்டவுன்னு சொன்னாலே ஷாப் பண்ண வருவோம். அந்த பழக்கத்துலேயே கொஞ்சம் நிறையவே வாங்கினேன். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறோம். சும்மா க்யூட் ஸ்டிக்கர்ஸ். நம்ம வீட்டில் ஸ்டிக்கர் இருக்கா பஞ்சம், ஒரு வாட்டியும் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்த்தால செஞ்ச கார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி க்யூட்டாக இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ஒன்று தான் இருந்துச்சு இந்த ஸ்டிக்கர். தாமரைப்பூ மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து கிறிஸ்மஸ் கார்டு கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நான் அப்புறம் காட்டுறேன். மித்ராவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 30 பேர் போடுவோம். 30 பேர்ன்றது ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் டைம் நிறைய வாங்கணும். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து கார்டு போட்டுட்டு வந்தோம் இல்லையா? போட்டுட்டு வந்து உட்காந்து ஒரு 1 hour கழித்து பார்த்தா ஒரு அப்பாவும் ஒரு குட்டி பையனும் வந்து எங்கள் டேபிளில் இந்த கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. எங்கள் வெளியில் ஒரு டேபிள் இருக்கும், அதில் வச்சுட்டு போனாங்க. நான் விண்டோலேருந்து பார்த்தா அப்புறம் ஓடி வந்து தேங்க்யூ சொன்னேன். மித்ரா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. இல்லை க்யூட்டாக இருக்குது. என்னன்னு பிரித்து பார்க்கலாம். உள்ளே எடுத்துக்கலாம். ஓகே, பிரித்து பாருங்க. என்ன இருக்கு? ஓகே, க்யூட் கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டு இருக்க அந்த பையன் வந்து டியர் மித்ரா தேங்க்யூ சொல்லி அவன் நேம் அண்ட் அட்ரஸ் போட்டு கொடுத்துருக்கான். ஓ ஸோ க்யூட். அழகான பிஸ்கட் பேக்கெட், சாக்லேட் பிஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸோ க்யூட்.
கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் லெட்டர் பாக்ஸில் வந்து குக்கீஸ் இந்த மாதிரி அழகாக கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கூட ஒரு கார்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஹோம்மேட் குக்கீஸ் அவங்க கிறிஸ்மஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார் ஷேப் குக்கீஸ். ஸோ எல்லோரும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க, விச் இஸ் ஸோ நைஸ். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து. நம்ம இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக இமெயில் மெசேஜஸ்லேயே வந்து வெர்ச்சுவல் கார்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. Such a beautiful card and homemade cookies கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குது. இட்ஸ் ஸோ லக்கி. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம இந்த நெய்பர்ஹுட்டே நம்மளுக்கு யாருமே சரியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சின்ன கார்டு போட்டதுக்கு so many people are giving back so much love. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஒரு 2-3 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நம்ம குக்கீஸை ஓப்பன் பண்ணலாம். வாவ், இட்ஸ் ஸோ நைஸ். வீட்டில் செஞ்சது நல்லாவே தெரியுது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் ட்ரை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்டார் ஷேப் குக்கீஸ். ட்ரை a small piece. இது மெல்ட்டிங் ரொம்ப நல்லா. கார்டு எடுத்து அழகாக அப்படி க்ரீம் அது நிற்க வச்சிடலாம். ஸோ நம்ம கார்டு எடுத்து ட்ரீமாக நிற்க வச்சிட்டோம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணிட்டோம். லைட்டிங்ஸ் தான் போடணும். ஸோ லைட்டிங்ஸ் நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், ஆனால் போடல. இன்சைட் பார்த்தீங்கன்னா பெரிய சாண்டா கிளாஸ் வச்சுருக்கோம், அப்புறம் குட்டி 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 கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருக்கோம். நான் எல்லாத்தையும் காட்டுறேன். அந்த இது 2 எல்ஃப், இது வந்து சும்மா அப்படியே தொங்க விடலாம். இது இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கின புது டெக்கரேஷன்ஸ். ஸோ இது எங்கேயாவது ட்ரீல இப்படி தொங்க விடலாம். தொங்கிட்டு இருக்கு எல்ஃப் தொங்குது. இல்லாட்டி நம்ம இப்படி சேனல்ல கூட தொங்க விடலாம். ஸோ திஸ் ஸோ கியூட். ஒழிஞ்சிட்டு இருக்கு எல்ஃப். ஓகே, இந்த ட்ரீ பாருங்க. இது வந்து ரொம்ப பழைய ட்ரீ. நான் ஆஸ்திரேலியா வந்து புதுசில் வாங்கின ட்ரீ. 10 வருஷம் கிட்ட ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வருஷம் வெளில எடுக்கல. ஒரு 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பிகாஸ் முக்கால்வாசி வந்து டிசம்பர் ஹாலிடேஸ்க்கு வந்து இங்கே வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. மித்ராவே ஒரு வாட்டி 2 வாட்டி தான் எடுத்திருக்காங்க வெளில. இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு எடுக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ட்ரீ வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கி இந்த டைம் இப்போ பார்த்தா ட்ரீயோட விலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இட்ஸ் a குட் பை. இப்போ இந்த சைஸ் ட்ரீ எல்லாம் வந்து $100 கிட்ட இருக்குது. இப்போ இதுக்கு வந்து லைட்ஸ் போட்டுடலாம். இது நான் உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பழசும் இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினதும் இருக்கு. ஸோ சிலதெல்லாம் புதுசு. ஏன்னா பழசெல்லாம் நிறைய காணாம போச்சு. மித்திர குழந்தைய இருக்கும்போது எல்லாரும் தூக்கி போட்டு விளையாடிருந்தா. ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய தொலைஞ்சிருச்சு. ஒரு பாக்ஸ் மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்ஃப். இந்த சைட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கியூட் டெக்கரேஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து பாருங்க, இது பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் இந்த இயர் வந்து நிறைய வாங்கினேன். இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில். இல்லை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 சென்ட், அதாவது வந்து 10 சென்ட்ன்றது இந்த ஊரில் இருக்கிறதுல கம்மி காசு. ஸோ அந்த மாதிரி நிறைய வாங்கினேன். இதெல்லாம் பின்னாடி நிறைய போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஏன் இவ்வளோ கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ண டெக்கரேஷன் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டொனேட் பண்ணிடுவாங்க சேரிட்டி ஷாப்க்கு. ஸோ நம்ம அங்கேருந்து வாங்கும் போது அந்த காசு வந்து சேரிட்டிக்கு போவோம். ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி பிராண்ட் நியூவாக வாங்கினீங்கன்னா வந்து எக்ஸ்பென்சிவ். 10 சென்ட்டுக்கெலாம் இதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் நான் இந்த இடத்துல பார்த்ததும் இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சாலிடாக இருக்குது. இது என்ன மெட்டல்னு தெரியல, பட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இதெல்லாம் 10 சென்ட்ஸ் அப்படின்னும் போது வந்து சீரியஸ்லி இது கிடைக்காது. லுக்ஸ் லைக் அ வெரி வெரி ஓல்ட் கைண்ட் ஆஃப் டிசைன். இது எங்கே கிடைக்குது ஆஸ்திரேலியான்னு எனக்கு தெரில. இது பாருங்க, இது மெட்டல் மாதிரி இருக்குது. லுக்ஸ் லைக் அ ஹோல்டர் இது மாதிரி இருக்குது. ஸோ ப்ரிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்கினேன். இங்கே இது இங்கே இருக்குது நிறைய. அங்கே தொங்க விட்டோம்.
இதெல்லாம் வந்து நான் புதுசாக வாங்கி வச்சுருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட இந்த கோல்டு இதெல்லாம் இருந்துச்சு, புது பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மித்ரா ஏதோ பண்ணி வச்சுருக்கா, இது என்னன்னு எனக்கு தெரியல, இது ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஹேங் பண்ணியிருக்கா. அண்ட் இந்த சைடு வந்து ரொம்ப முக்கியமான சைடு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து எவ்வளோ, எல்லாம் ரொம்ப கம்மி விலை, $1 $2 இதெல்லாம் வந்து 50 சென்ட். தி ஸோ நியூ அண்ட் சச் குட் கண்டிஷன். செகண்ட் ஹேண்ட் ஷாப் அப்படின்னும் போது எல்லாமே வந்து சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்ல கண்டிஷனில் மட்டும் தான் வைப்பாங்க. ஒரு சின்ன சிப்பு இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க அண்ட் வைக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து இந்த வருஷம் வாங்கின சாண்டா கிளாஸ். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஷாப்பில் வாங்கினது தான், நல்லா பெருசு. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து போய் காட்டுறேன். விண்டோ கிட்ட நிற்க வச்சுருக்கேன். ஸோ இந்த டெக்கரேஷன் ஏன் விண்டோ கிட்ட நிற்க வச்சுருக்கேன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் இல்லைவா, இதுதான் நான் காட்டினது. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் நான் ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுதான் நான் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் வாங்கினேன்னு சொல்லி 50 சென்ட்ஸ், 50 சென்ட், 50 பைசா கொடுக்குற மாதிரி. இது ரெண்டு ஃபிகர்ஸுமே. இது வந்து பெரிய சாண்டா கிளாஸ். இது நான் ஒரு கிறிஸ்மஸ் ஷாப்பில் இந்த இயர் வாங்கினேன். ஸோ இதுக்கெல்லாம் லைட்ஸ் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே இன்னொரு ஸ்னோமேன் இருக்குது. இது வந்து அழகாக இங்கே உட்கார வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து லைட்ஸ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாண்டா கிளாஸ் மேலே, இந்த டெக்கரேஷன் மேலே வெளியிலேருந்து தெரிகிற மாதிரி லைட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அங்கே இருக்க ஆணி அப்படியே மாட்டி விட்டுருக்கேன். ஸோ இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் தான். இந்த லைட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம் சென்டர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் நினைக்கிறாமா. வியூ மறந்தே போய்ட்டேன். வாங்கிட்டு வந்ததே வந்து நான் அது இப்போ தான் இந்த கிறிஸ்மஸ் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதை ஆன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இது வெளியிலேருந்து பார்க்குறது தான் அழகு, அதனால தான் நான் இதை இப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாதா சீரியல் லைட்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ இதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். நான் வாங்கியிருக்க லைட்டிங் எல்லாமே பேட்ரி ஆப்ரேட்டட், அதனால் வந்து ஒரு ஃபுல் செட் டபுளே பேட்டரி வாங்கியிருக்கேன். இதில் எத்தனை இருக்குன்னா 16 இருக்குது. ஏற்கனவே இதுக்கு பேட்டரி போட்டாச்சு, இதுக்கே 3 பிடிக்குது. இதெல்லாம் நான் டெய்லிலாம் ஆன் பண்ணல, இப்போ கிறிஸ்மஸ் ஈவெண்ட்றதுனால ஆன் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இத்தனை பேட்டரி எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். எலக்ட்ரிக் இது வாங்கியிருக்கணும், பட் கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல தேடி பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒன்ஸாக இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு நாள் 2 நாள் போகிறதுக்கு எதுக்குன்னு சொல்லி இந்த பேட்டரி ஆப்ரேட்டரே வாங்கிட்டேன். ஸோ லைட்டெல்லாம் செட்டப் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் விலாக் எடுத்து உங்களுக்கு ஒரு நாள் அதை அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபுல் டெக்கரேஷன்ஸ் நான் காட்டுறேன், ஃப்ரண்ட்டில் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னோடய கிறிஸ்மஸ் ஈவ் விலாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் விலாகோடு மீட் பண்ணலாம். until then bye.